பிஏஎல்எல்பி முடிச்சிட்டேன், பார் கவுன்சிலில் வந்து பதிவும் பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. அஃபிஷியலாக நான் வந்து இன்றைக்கி வழக்கறிஞராக இருக்கேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் திமுகவை அடிக்கும்போது, யாரா நாம் தமிழர் கிடையாது, திமுகவை அடிக்கும்போது ட்விட்டரில் ஒரு பேஜ், ஒருத்தன் வந்து அனானிமஸான ஒரு அக்கௌண்ட்டு, ஆனால் என்னென்னா கம்ப்ளீட்டாக தமிழ் தேசியம் சித்தாந்தம் கொண்ட ஒரு பேஜ், என் ப்ரொஃபைல் எடுத்து அவன் அதில் போடுறான். என்னென்னா, இந்த நபர் இதுவரையிலும் வழக்கறிஞராக பதிவு செய்யவே இல்லை, இவர் உண்மையிலேயே சட்டக்கல்லூரி மாணவரா என்றே தெரியவில்லை, இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் போடுறா? நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு பேஜ். அதாவது நான் யாரை கேள்வி கேட்குறேன்? திமுகவை கேள்வி கேட்டோன்னா இந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய ஐடி எதுனா நாம் தமிழருக்கான ஐடி. இந்த பக்கம் டிவிக்கே வெயிட்டாக அடிக்கும்போது தற்குறி மடக்கூதி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது டிஎம்கேயோட ஐடிவிங்கு இந்த சாட்டையோட கம்ப்ளீட் ஷார்ட்ஸை எடுத்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கு. அவனுங்களோட ஐடிஸ் இருக்கும்ல, 200 ரூபா கொடுத்து வச்சுருப்பானுங்கள ஐடி, அந்த ஐடியெல்லாம் சாட்டையோட எடுத்து ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கு. அப்போ நீ இந்த எலெக்ஷனில் என்ன வேலை பார்த்துட்ருக்க? நீ ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறியா, இல்லை ஓட்டை பிரித்து திமுகவை மறுபடியும் ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கியா?